பழனிக்கு நிகராக கருதப்படும் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான போகரால் உருவாக்கப்பட்ட குழந்தை வேலப்பர் சன்னதிக்கு தாங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். 10ஆம் நூற்றாண்டில் சீனாவிலிருந்து திரும்பி வந்த போகர் நவபாசானம், அதாவது 9 விஷ மூலிகைகளை கொண்டு பழனிமலை மீது ஒரு முருகன் கோயிலை உருவாக்குறாருங்க. பின்னர் பழனிமலையிலிருந்து நேர் எதிர் திசையில இருக்கிற யானைக்காடுன்ற இடத்துல தசபாசானம், அதாவது 10 விஷ மூலிகைகளை கொண்டு ஒரு முருகன் சிலையை பிரதிஷ்டை பண்றாருங்க. அதுதான் கொடைக்கானல் பூம்பாறையில இருக்க இந்த குழந்தை வேலப்பர் சன்னதி. இந்த கோவில் பழனிமலையிலிருந்து ரோடு வழியாக சுமார் 82 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. ஆனால் இந்த கோயில் பழனிமலைக்கு நேர் எதிர் திசையில், அதாவது இந்த மலையிலேருந்து ட்ரெக் பண்ணி கீழே இறங்கினீங்கன்னா பழனிமலைக்கு போயிடலாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து சில வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது பழனிமலை நல்லாவே தெரியுங்க. அருணகிரிநாதர் இந்த கோவிலில் மாந்தளிர்கள் போல வேய்ந்த உடல்ன்ற ஆரம்பிக்கிற திருப்புகளையும் பாடியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதியும் இங்கே இருக்கு. இங்கே தை அல்லது மாசி மாதம் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுதுங்க. இங்கே நம்ம நினச்ச போதெல்லாம் போக முடியாதுங்க. முருகன் அழைச்சா மட்டும்தான் போக முடியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ளே வராமல் போயிருக்காங்களாமா. ஸோ உங்களை முருகன் அழைச்சாருன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் முருகன் அருளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.